இதுவரைக்கும் வந்து செய்யறதெல்லாம் பார்த்துட்டோம். செஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ்ன்னு ஒண்ணு தேவைப்படும். அது நெறைய இடத்துல நானும் விசாரிச்சுட்டேன். பெரிய பெரிய கடைகள்லயே சர்வீஸ் குடுக்குறதே கிடையாது. நீங்க சர்வீஸ் குடுப்பீங்களா? நான் வாழ்நாள் ஃபுல்லா கேரண்டியே தரேன். சர்வீஸ் பண்ணி தர மாட்டேனா? நம்ம பொருள் டேமேஜ் வராதுங்க. அதனால தான் இப்ப நல்ல பொருளுக்கு தான் வாழ்நாள் ஃபுல்லா கேரண்டின்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்காக நான் சொல்றது கிடையாது. அதுக்கு நான் பில்லோடயே தருவேன். பில்லு சும்மா நம்ம ஏனோ தானன்றது இல்லை. நம்ம கடையோட பேரு, அதில் என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். அதோட நான் பில்லோட சேர்த்து தருவேன். அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரிவர் பண்ணி தந்துடுவேன். அதே நம்மகிட்ட இல்லாத பொருள் வெளில இந்த ரோட் சைடு நிறையா பேர் வச்சு விற்கிறாங்க. அந்த பொருள்லாம் வாங்கி 10 நாள் 1 மாதத்துலேயே உடஞ்சிலாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வர பொருளும் எனக்கு சர்வீஸ் பண்ணி தர முடியும்னா சர்வீஸ் பண்ணலாம், எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பொருளை பார்த்து தான் நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏனோ தானோ நம்ம வார்த்தையை சொல்லிட்டு என்னங்க எடுத்துட்டு வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணலையன்ற இதுவும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பொருளை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு 10 நாளும் உழைக்கலாம், இல்லை 10 மாதமும் உழைக்கலாம். அவ்வளோதான் அந்த பொருளோட கெப்பாசிட்டி. எடுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல அது உடஞ்சாலும் டேமேஜ் ஆனாலும் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி தந்துடுவோம். அப்படி பண்ண முடியாததை பண்ண முடியாதுன்றதையும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம். அதுக்காக காசுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த 10 நாளில் மறுபடியும் அது உடஞ்சி நீங்கள் என்கிட்ட தூக்கிட்டு வர மாதிரி நான் ரெடி பண்ணி தரமாட்டேன்.